ஸோ ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நம்ம ஊரு பெண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசிங் த கிச்சன். ஸோ பெரும்பாலான நம்ம அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி நேரம் கிச்சன்ல தான் இருப்பாங்க. ஸோ இதுல வந்து அவங்க படுற கஷ்டம்லாம் நெறைய இருக்கு. மெயினா வந்து அவங்க ஸ்டோரேஜஸ்லாம் வந்து சில டைம் அவங்களுக்கு ஆக்சஸிபிளா இருக்காது. ஸோ ட்ரை டூ கீப் அன் ஆக்சஸிபிள் ஸ்டோரேஜ். முக்கியமா நீங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்க ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் வந்து ஈஸியா எடுக்கிற மாரி இடத்துல ஒரு ரேக் மாரி வச்சுக்கோங்க. ஸோ இதனால அவங்க ரொம்ப எக்கி எடுக்கிறதோ, இல்லாட்டி ரொம்ப பெண்ட் பண்ணி எடுக்கிறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, 30% ஆஃப் இந்த ஃபால்ஸ்லாம் வந்து கிச்சன்ல தான் இவங்களுக்கு நடக்குது. அதுவும் மெயினா வந்து இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி தப்பா இருக்கிறதுனால அண்ட் ஃப்ளோர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கிறதுனால இருக்கலாம். இந்த ஸ்லிப்பரி ஃப்ளோர்ஸ்ன்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய அந்த ஆயில் குக்ஸ்லாம் அது பண்ணையில, இந்த ஆயில் இவாப்பரேட் ஆகி செடிமெண்ட் ஆறது நம்ம ஃப்ளோர்ல தான் இருக்கும். ஸோ இது நம்ம அடிக்கடி நம்ம கிளீன் பண்ணல அப்படின்னா, கிச்சன் ஃப்ளோரே வந்து ரொம்ப அந்த ஆயில் படிஞ்சு ரொம்ப ஸ்லிப்பரி ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரக் ஆர் ஒரு கார்பெட் மாரி ஒண்ணு போட்டுக்கோங்க. அண்ட் அடிக்கடி அது வாஷ் பண்ணிக்கோங்க. 2வது வந்து அப்ளையன்ஸ் சேஃப்டி. இது மாரி இப்ப நெறைய இந்த அவன்ஸ் அண்ட் மிக்ஸிஸ் அண்ட் கிரைண்டர்ஸ் இது மாரிலாம் ஹை அப்ளையன்ஸஸ் இருக்கிறதுனால, இந்த எலக்ட்ரிக்கல் வோல்டேஜும் வந்து இது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பட்டன் வச்சுக்கிறது பெட்டர். இதுலயே வந்து ஆட்டோமேட்டிக் ஷட் ஆஃப் பட்டன்ஸ் இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல். 3வது வந்து ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ். மெயினா நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் நைஃப்ஸ், சிசர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ரீச்ல வச்சுட்டு, அதை ஈஸியா எடுத்துட்டு அதே ரேக்ல வைக்கிற மாரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா, தப்பி தவறி அதை நம்ம கையில பட்டு பர்ன் பண்றதையும் அவாய்ட் பண்ணலாம்.